ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு மகிமையான நாள். நமக்கு ரொம்ப இனிமையான ஒரு நாளாய் அமையட்டும் என்று வாழ்த்தி, மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு நேராய் நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்களை முன்னணியில் நடந்து போவார். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு அழகான பெயர் உண்டு, தடைகளை நீக்கி போடுகிறவர். தடைகளை நீக்கி போடுகிறவர் என்கிற ஒரு அழகான பெயர் உண்டு. அந்த தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் நமக்கு முன்னாடி கடந்து போக போறார். ஆண்டவர் நமக்கு முன்னாடி போயிட்டார்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் உடைக்க போறார். பொருளாதாரத்தில் இருக்கிற தடை, நம்முடைய வியாபாரத்தில் இருக்கிற தடை, நம்முடைய தொழிலில் இருக்கிற தடை, நம்முடைய குடும்பத்தில் வர வேண்டிய நன்மைகளுக்கு விரோதமாக இருக்கிற தடை, ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக இருக்கிற தடை, சுகத்துக்கு விரோதமாக இருக்கிற தடை, எல்லா தடைகளையும் கர்த்தர் உடை தெரிவார். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுவார். அவருக்கு ஒரு பெயர், தடைகளை நீக்கி போடுகிறவர். ஆண்டவர் எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு இந்த நாள் ஒரு அற்புதத்தை செய்து, ஒரு அதிசயத்தை செய்து நம்மை மகிழ செய்ய போகிறார். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். பிதாவே, நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம். எங்கள் தடைகளை தகர்க்கிறவரே, தடைகளை நீக்கி போடுகிறவரே, கோடி நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. எல்லா தடைகள் நீங்கட்டும், எல்லா தடைகள் விலகட்டும்ப்பா. என்னென்ன தடை எங்க ஆண்டவரை முன்னேற்றத்துக்கு ஆண்டவரே தடையா நிற்கிறதோ அந்த தடையெல்லாம் கர்த்தர் உடை தெரியும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதி, நாங்கள் முன்னேறி செல்ல உதவி செய்யும். கிருபையில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.